நான் ரீசென்ட்டா ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கலர் சேஞ்சிங் பாண்டா 7 கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் டேப் பண்ணா. அதுக்கு ஆல்மோஸ்ட் 900K வியூஸ் போயிருந்துச்சு. நல்ல ரீச் இருந்துச்சு. பட் வந்து நமக்கு 900Kக்கு எனக்கு அவ்ளோ ஆர்டர்ஸ்லாம் வரல. ஒரு 10 அந்த மாரி தான் ஆர்டர் வந்திருக்கு இதுவரைக்கும். நெறைய பேர் வந்து 10 ஆர்டர் வந்திருக்கு. பட் எனக்கு ஒரு 30 பிளஸ் மெம்பர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பிரைஸ் அதிகம்ன்றதுனால கேஷ் ஆன் டெலிவரி கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், கேஷ் ஆன் டெலிவரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லார்கிட்டயும். சரி இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் அண்ணன்ட்ட போய் கேட்டேன். அண்ணா இந்த மாரி 2 பேர் கேட்குறாங்கண்ணா என்ன பண்றது? ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்கண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, பண்ணிக்கலாம் மேம். பட் அதில உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இது என்னென்னான்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆக்சுவல் சார்ஜ் 45 ஆகுதா? நம்ம கேஷ் ஆன் டெலிவரி டூ பே அப்படின்னு வைக்கிறப்போ நமக்கு ₹70 80 ஆகுமா ஷிப்பிங் சார்ஜு. அப்புறம் வந்து இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ப்ரீபெய்ட் பண்றாங்க. இப்போ ஒரு காசு குடுத்து ஆர்டர் பண்றாங்கன்றப்போ, அந்த ப்ராடக்ட் வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. காசு குடுத்துட்டோம் அந்த ப்ராடக்ட் வாங்கிரணும் வரும்ன்னு சொல்லிட்டு. இதுவே அவங்க கேஷ் ஆன் டெலிவரி குடுத்துருந்தாங்கன்னா, ஒரு அசால்ட்டா இருப்பாங்க. வந்தா வரட்டும். சப்போஸ் நம்ம எடுத்துட்டு போறப்ப அவங்ககிட்ட கேஷ் இல்லன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணா உங்களுக்கு டபுள் சார்ஜ் ஆகும். அந்த மாரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அத யோசிக்கவே இல்ல அப்போ.